அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆள்கின்றார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாக்கும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மறைக்கிறது தாவேக அரசு. என்ன காவிரி செய்து கிழிச்சீங்க? கழக தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க இளம் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்த உடனே காவல்துறை துரிதமாக செயல்பட்டு 5 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்ட நிலையில் கூடுதலாக இன்று காலைக்குள் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆள்கின்றார்கள். தற்போது அந்த 9 பேருக்கு மேலாக இன்னும் 5 பேர் தேவைப்பட்டு வரும் நிலை. காவல்துறைக்கு அந்த நெருக்கடியை கொடுத்திருப்பது நம்மளுடைய கழக தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் இளைஞர்களையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாக்கும். மாணவர்களின் உரிமையை இந்த திமுக மாணவரணி தான் பாதுகாக்கும் என்பதை இந்த இடத்தில் உறுதி செய்து கொள்கின்றோம். நம்மளுடைய எம்பி அவர்கள் சொல்லும் போது காவல்துறையை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, சட்டம் ஒழுங்க சீர் செய்ய சொல்லுங்க அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரீயாங்கன்னா, நம்மளுடைய நீட் தேர்வு அந்த நீட் விலக்கு ரத்து செய்யணும் அப்படின்னு சென்னையில ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும் போது காவல்துறை சட்டையில அந்த யூனிஃபார்ம்ல பேட்சே இல்லாம வந்து மாணவர்களை அராஜகமாக வலுக்கட்டாயமாக ஏற்றிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாவா தாவேக அரசு அமைந்தது முதல் இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு காவல்துறை இவ்வளவு அராஜகமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இந்த 3 மாத காலங்கள்ல தான் பார்க்க முடியுது. ஆனா நேற்று இரவு 12:45 மாவட்ட கழக செயலாளர் தளபதி அண்ணன் வீட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கல்லூரி நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் தாவேக அரசுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு? அப்ப காவல்துறை வந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு துணை போகின்றதா? என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மறைக்கிறது தாவேக அரசு. அந்த மறைக்கிறதுக்கு துணை போகின்றது இந்த காவல்துறை. காவல்துறையை தொடர்ந்து ஏன்னா நாங்க அறிவிக்கின்ற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனுமதி மறுத்துக்கிட்டே இருக்காங்க, அனுமதி கொடுக்கறதே இல்ல. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் விலக்குக்காக அனிதா தங்கை அனிதா முதல் உயிர் பலி நம்ம கொடுத்தோம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து. அவருடைய ஆணையர் அண்ணன் மணிரத்னம் அறவரையில் ஒரு ஓரமா உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொன்னாங்க. எங்கேயாவது அனுமதி கொடுத்திருக்கலாம்ல தாவேக அரசு? ஏன் கொடுக்கல? இன்னைக்கு இரவு 12:45 நம்மளுடைய தளபதி முருகேசன் வீட்டுல உட்கார்ந்து அனுமதி தரோம், நீங்க அமைதியா ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு போங்கன்னா இதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய கழக தலைவர் அவர்களுடைய இந்த திமுக தடை நீதி கிடைக்கும் வரை போராடும் என்பதை உணர்ந்து இன்னைக்கு இந்த தாவேக காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அறவழியில ரொம்ப ஸ்மூத்தா செய்யக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அராஜகமாக கைது செய்து வலுக்கட்டாயமாக தூக்கு குண்டுக்கட்டாக பேருந்துல ஏத்துறாங்க. அப்ப இவங்களுடைய பேக்கு எப்படி இருக்கு? 100 நாள் சாதனைன்னு பெருமை பேசிக்கிறாங்கல்ல தாவேக அரசு. 100 நாள்ல என்ன சாதனை செய்து கிழிச்சீங்க? 100 நாள்ல எத்தனை ஆயிரம் பேரை கொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பெண்களுக்கு தொடர்ந்து தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க. பிஞ்சு குழந்தை 8 வயசு குழந்தையில இருந்து இப்ப கோவையில பாத்தீங்க அப்படின்னா 8 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்திருக்கு. அஸ்வின் நவீன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அமுதன் போன்ற மறுபடியும் பாத்தீங்கன்னா பெண்கள் 58 வயது பெண் சாந்தி இந்த 10 நாள்ல மட்டுமே கோவையில மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு எளிதாக கோவை அப்படிங்கிறது இன்னொரு கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுங்கிற மாதிரியான ஒரு மான்செஸ்டரை கொலை மான்செஸ்டர் கோவையாக மாற்றி இருக்கு இந்த தாவேக அரசு. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக அரசு ஒரு